இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் வழங்கிய வழக்கறிஞர் ஐயப்பன், மாணவர்களிடம் தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் படித்து மிக பெரிய பதவியில் அமர வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் வழங்கிய வழக்கறிஞர் ஐயப்பன், மாணவர்களிடம் தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் படித்து மிக பெரிய பதவியில் அமர வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். மேலும் மாணவர்களிடம் தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் படித்து மிக பெரிய பதவியில் அமர வேண்டும், லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் தனியார் பள்ளிகளில் பள்ளி நிர்வாகம் அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்குகின்றது. பெற்றோர் இல்லாத மாணவர்கள், தந்தை இல்லாத மாணவர்கள் அதிகம் பதிவு செய்ததால் அவர்களுக்கு கிடைக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். வரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களும் அலுவலகத்தில் இருக்கும் எனவும், அலுவலக பதிவேட்டில் தங்கள் பெயரை பதிவு செய்து அவர்களே எடுத்து செல்ல மாணவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் அவர் கேட்டுக்கொண்டார். நல்லா படிக்கணும் தெரியுதா? அதுதான் என்ன போற சொல்ல, நீ என்ன போற? டாக்டர் டாக்டர் ஓகேவா? அங்கிள் எல்லாம் உங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து வாங்கிட்டீங்க. நல்லா படிக்கணும்னா நீ என்ன போறடா? கண்டிப்பா வா. லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வசிக்கும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை சமூக சேவகர் அருண் வழங்கி வருவது அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி கடற்கரை வியாபாரி சமூக சேவகர் அருண் தொடர்ந்து பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி வெயில் காலங்களில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச நீர், மோர், சர்பத் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். அது மட்டுமின்றி தெருவோரம் வசிக்கும் மக்களுக்கு பெட்ஷீட் மற்றும் கொசுவலை, இரவு நேர துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு, டீ, பிஸ்கெட் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறார். பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் யாரேனும் புத்தகப்பை, நோட்டு புத்தகம், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் தேவைப்பட்டால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறும் இணையதளம் மூலம் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார். இந்நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள நரிக்குறவர் காலனிக்கு நேரில் சென்று அங்குள்ள மாணவர்கள் கல்வி பயில தேவையான உபகரணங்கள் குறித்து மாணவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று நரிக்குறவர் காலனியை சார்ந்த மாணவர்கள் கல்வி கற்று கல்வியில் உயர அவர்களுக்கு தேவையான புத்தகம் மற்றும் ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட பல்வேறு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள பழங்குடியின மக்களிடம் பேசுகையில், மாணவர் ஒருவர் 9 வயது ஆகியும் ஏழ்மை நிலை காரணமாக இதுவரை பள்ளிக்கு செல்லவில்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து மாணவனை பள்ளிக்கு அனுப்பினால் உங்கள் வீடு இடிந்து விழும் அளவில் உள்ளது, அந்த வீட்டை புதியதாக கட்டித் தருகிறேன் என கூறியதன் பெயரில் அந்த மாணவனை அவர்களது பெற்றோர் தற்பொழுது பள்ளிக்கு அனுப்பி உள்ளனர். எனவே அருண்தான் கூறியது போன்று வீட்டை புதியதாக கட்டித்தரும் பணியில் ஈடுபட்டுள்ளது அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது.
புதுச்சேரி கென்னடி நகர் எஸ்பி சத்திரம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு வீரம்மா காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கென்னடி நகர் ஸ்ரீ சுயம்பு வீரம்மா காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த 14ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. இதில் மங்கள இசை, கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், அக்னி காரியம், அம்மனுக்கு யாகசாலை பூஜைகள் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜை முடிந்து யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனையடுத்து மூலவர் விமானங்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ வீரம்மா காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி சிவஞான காளி சித்தன் தினகரன் சுவாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை கடலூர் ஆரம்பம் முதல் உப்பனாறு வாய்க்கால் பாலம் வரை சாலையை அகலப்படுத்தி சீரமைக்க சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை கடலூர் ஆரம்பம் முதல் உப்பனாறு வாய்க்கால் பாலம் வரை சாலையை அகலப்படுத்தி சீரமைக்க 1.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பணியை இளநிலை பொறியாளர் சிவப்பிரகாசம் அவர்களுடன் நேற்று காலை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அகலப்படுத்தி சீரமைக்கும் சாலையின் தரத்தை அளவீடு கம்பி வைத்து சோதனை செய்தார். அதிகாரிகளுடன் பணியினை ஆய்வு செய்தார். சாலை தரமாக உள்ளது. மேலும் மக்கள் நலன் கருதி அதிக கவனம் செலுத்தி சாலையின் தரமாக அமைத்து தரும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். பொதுமக்களிடம் சாலை அமைக்கும் பணி நடைபெறும் வரை எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் பணி செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களிடம் அன்பான முறையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டுக்கொண்டார். இவருடன் திமுக கழக சகோதரர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடைகளும் ரெஸ்டோ பார்களும் அகற்றப்படும் என
துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேசிய மாணவர் படை இயக்கு நகரம் சார்பில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த ஆண்டிற்கான கடல் சாகச பயணம் ஜூன் 7ஆம் தேதி துவங்கி இன்று வரை 11 நாட்கள் நடைபெற்றது. பாய்மரப் படகில் புதுச்சேரியிலிருந்து கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்காலை இக்குழு அடைந்தது. அங்கிருந்து மீண்டும் அதே வழியில் புதுச்சேரி திரும்பினார்கள். 3 பாய்மரப் படகில் 60 NCC மாணவ மாணவியர் பயணித்தனர். இதன் நிறைவு விழா புதுச்சேரி மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. பாஸ்கர் MLA தலைமை ஏற்க தேசிய மாணவர் படை இயக்கு நகரம் சார்பில் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று NCC மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், போதை பழக்கத்திலிருந்து மாணவர்கள் விடுபட NCC போன்ற அமைப்புகளில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றார். ரெஸ்டோ பார்களை அகற்ற அமைச்சர் சாய்சே சரவணகுமார் வைத்துள்ள கோரிக்கை குறித்து எழுப்பிய கேள்விக்கு, புதுச்சேரியில் நீண்ட நெடுங்காலமாக மதுபான கடைகள் உள்ளன. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரெஸ்டோ பார்கள் அகற்றப்படும். மதுபானத்தை போதைப் பொருளோடு சேர்க்க வேண்டாம். போதைப் பொருளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்துள்ளது. போதைப் பொருட்கள் எங்கிருந்தாலும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். அவற்றை அகற்ற கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப் பொருள் நடமாட்டம் குறைந்து வருகின்றது என்பதை மக்களின் மூலம் நான் அறிந்து வருகிறேன். போதைப் பொருள் முழுவதும் ஒழிக்க நடவடிக்கை தொடரும். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு குறித்து திமுகவும் காங்கிரசும் புகார் கூறுவது குறித்து கேட்டதற்கு, தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவுதான். தமிழகத்தை விட எந்த இடத்திலும் அதிகம் என கூறுங்கள், நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு துறைகளில் எந்தெந்த துறைகளில் தவறு நடந்தாலும் அவற்றின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இப்ராஹிம் நபி வாழ்க்கையில் அவர் செய்த தியாகங்கள் தான் இந்த பெருநாளில் போற்றப்படுகின்றது. இப்ராஹிம் நபி போன்ற கொள்கை உறுதியோடு வாழ்வதற்கு இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையின் பொழுது உறுதி ஏற்பது வழக்கமாக உள்ளது. இந்த பெருநாளின் ஒரு அங்கமாக குர்பானி பிராணிகளின் இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கும் வழங்கி இஸ்லாமியர்கள் மகிழ்வுடன் கொண்டாடி இப்ராஹிம் நபி ஒரு அழகிய முன்மாதிரி என்பதை அனைவருக்கும் வெளிப்படுத்தினர். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகையின் பொழுது ஏராளமான கிறிஸ்துவர்கள் கடற்கரை சாலையில் சிறப்பு தொழுகையில் ஈடுபடுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில செயலாளர் அன்சாரி பெருநாள் பெருவுரையை ஆற்றினார். இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் கலந்து கொண்டனர். தொழுகையும் பெருநாள் உரையும் முடிந்த பிறகு இரு கரம் ஏந்தி பிரார்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி பிருந்தாவனத்தில் ஐபாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கை நடிகை மதுமிதா திறந்து வைத்தார்.
புதுச்சேரி பிருந்தாவனம் 3வது குறுக்கு தெருவில் ஐபாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை மதுமிதா மினி திரையரங்கத்தை திறந்து வைத்தார். இதில் மினி திரையரங்கத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், நண்பர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த மினி திரையரங்கில் குலுகுலு வசதியுடன் சொகுசாக அமர்ந்து படம் பார்க்கும் வகையில் இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 15 முதல் சுமார் 20 பேர் வரை திரையரங்கில் அமர்ந்து திரைப்படத்தை கண்டுகளிக்கலாம். அதேபோன்று நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சவுண்ட் எஃபெக்டுகளுடன் இந்த திரையரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கலை மாமணி கிருத்திகா ரவிச்சந்திரனின் மாணவியான ஷியான்ஷிகா ராஜுவின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாட்டிய சக்ரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் வழங்கும் ராஜு மாரிமுத்து மற்றும் மோனிஷா ராஜு ஆகியோரின் மகளும் கலை மாமணி குரு முனைவர் கிருத்திகா ரவிச்சந்திரனின் மாணவியுமான ஷியான்ஷிகா ராஜுவின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கௌரவ விருந்தினராக புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலை மாமணி ஆச்சரிய சூடாமணி கலாதர்ஷன், இயக்குனர் ஜெயந்தி சுப்பிரமணியம் மற்றும் ஸ்ரீ சரவணன் அருள் நாட்டியாலயாவின் இயக்குனர் கலை மாமணி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து ஷியான்ஷிகா ராஜுவின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அவரது தங்கை ஸ்ரேயங்கா ராஜு மற்றும் அவரது குடும்பத்தினர், ஏராளமான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு பரதநாட்டியத்தை கண்டுகளித்தனர். அரியூர் இந்தோட்சா பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியூர் இந்தோக்ஷா மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் விழா மற்றும் இந்த ஆண்டு பள்ளியில் புதியதாக சேர்ந்த மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவில் முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு 1996ஆம் ஆண்டு இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் சார்பாக பாராட்டி ஊக்கத்தொகையாக முதல் மதிப்பெண் பெற்றவருக்கு ரூபாய் 10,000, 2ஆம் இடத்திற்கு ரூபாய் 7,500, 3ஆம் இடத்திற்கு ரூபாய் 5,000 என வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர், தலைமை ஆசிரியர், சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாணவர்கள் சர்க்குணம், ரகுபதி, அப்துல் ரஹீம், மதன், முருகன், இளையராஜா, ஞானவேல், சுரேஷ், மணிவண்ணன் ஆகியோரும் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் ரோட்டில் தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு ரூபாய் 15,62,200 மதிப்பீட்டிலான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் ரோட்டில் தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு ரூபாய் 15,62,200 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய குறுக்கு பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமை பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் சுமார் 550 மீட்டர் நீளத்திற்கு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவது சம்பந்தமாக கடந்த வாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதில் முதற்கட்டமாக வாய்க்கால் தூர் வாருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கோபாலன் கடை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்கள் பகுதியில் தூர் வாரும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஹிட்டாச்சி மூலம் நடைபெற்ற தூர் வாரும் பணியை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் நின்று கண்காணித்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக ஒருங்கிணைப்பாளர், பொறுப்பாளர்கள், தலைவர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.